ஒரு வலிமையான எதிர்ப்பு இருக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க தம்பி. நம்ம இந்த கார்ப்பரேட் லைஃப்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? எம்என்சிஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசுவாங்க இல்லையா? அப்போ வந்து வாட் இஸ் தேர், இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல், லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அதில் ஒரு ரொம்ப அலட்சியமும் இது பிடிச்சி தொங்குறீங்க. இது ஒரு மொழி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற விஷயத்த நான் நினைக்கிறேன் உன்ட்ட சொல்கிறக்கு ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளோதானே. இது ஏன்டாப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அல்ல, மொழி வந்து ஒரு என்னோட விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான கருவி மட்டும் அல்ல, அது வந்து ஒரு இனத்தின் அடையாளம். அது வந்து நம்ம இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கிறோம்ல, அத்தனை துன்பங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது தான் அந்த மொழிங்கிறது. அது வந்து இதுதான் ஆதாரம், அதுதான் சான்று. இவ்வளோ பழமையான கலாச்சாரம், இவ்வளோ நாகரிகமான சிவிலைஸ்டு ஒரு சொசைட்டின்றதை காட்டுறதே அந்த மொழி தான். நீங்கள் சொன்னீங்களா இப்போ இந்த மொழி இதே படத்தில் வந்து முக்கியமான காரணமே அங்கே தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் வந்துட்டு போராடினாலும் அவருக்கு வந்துட்டு ரயில்வேல ஒரு ஜாப் கிடைக்கும் போது அவர் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு வரும்போது ஹிந்தி கற்றுக்கணும்னு இருக்கும். அப்போ வரைக்குமே அவர் ஹிந்திக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்க மாட்டார். சரி, அந்த வந்து அவங்க வீட்டில் அவங்க தம்பி தான் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருப்பார் தவிர இவருக்கு வந்து வீட்டோட அந்த வேலை கவர்மெண்ட் வேலைலாம் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கலாம் பெரிய விஷயம் இல்லை. அதுக்குன்னே ஹிந்தி கற்றுக்குவார். ஆனால் இன்டர்வியூவில் போனவனை தான் தெரியும். அவன் சொல்லுவான், உங்களோட ஹிந்தி வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக இல்லை, ஆனால் உங்களை மாதிரியே டெக்னிக்கலாகவும் சரி அந்த எல்லாமே டேலண்ட் உள்ள ஆள் வந்து ஹிந்தி சைடில் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, ஸோ அவங்களுக்கு தான் அங்கே சான்ஸ் கொடுக்க முடியும். அப்போ இவன் கேட்பாரு, நாங்கள் வந்து தமிழ்காரங்க, நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக உங்கள் ஹிந்தியை படிச்சிருக்கிறோம், நான் எப்படி அவனை மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும்? அவன் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஹிந்தியில் அந்த சைடில் உள்ள ஆள், நார்த் இந்தியன் ஆள். ஸோ அப்போ எப்படி நான் கற்றுக்க முடியும்னு சொல்லி இவர் வந்து அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுவார்.